Simplify the following. First one என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 0.7 டிவைடட் பை 100. இப்போ நமக்கு டிவிஷன்னா பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 0 இருக்கு. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 நம்பர் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட்டுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு 0 தான் இருக்கு. நம்ம இன்னொரு நம்பர் போட்டோம்னா பாயிண்ட் இங்க மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.007, that is 0.007. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 3.8 டிவைடட் பை 100. இப்போ 2 zeros இருக்கு, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பர் வரதுக்காக இன்னொரு 0 போட்டுக்கணும். இப்போ பாயிண்ட் என்ன மூவ் ஆகும், இங்க மூவ் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. பாயிண்ட் இங்க இருக்கு, அப்புறம் 0.38. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 49.3 டிவைடட் பை 100. 2 zeros இருக்கு, இங்க 2 டிஜிட்ஸ் 2 நம்பர் இருக்கு. அப்போ பாயிண்ட் இங்க மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.493. that is 0.493. Fourth one 463.85 divided by 100. அப்போ நமக்கு இங்க 3 டிஜிட்ஸ் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒன்னு மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4.6385. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் 0.3 divided by 100. இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 நம்பர்ஸ் வேணும். அப்போ இங்க ஒரு 0 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்னொரு நம்பர் வேண்டியதுக்கா இன்னொரு 0 ஆட் பண்றோம். பாயிண்ட் இங்க மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.003. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் 27.4 டிவைடட் பை 100. இப்போ பாயிண்ட் இங்க இருந்து 2 நம்பர் 2 zeros இருந்தா 2 நம்பர் முன்னாடி மூவ் ஆகும். இப்போ 1 2, இப்போ என்ன வரும், 0.274. that is 0.274.